200 சரி சித்தி. பாய். பங்கப்பிடி. இந்தா உன் ஷேர் 50 ரூபா. என்ன 50 ரூபா குடுக்குறா? பாதி எடுத்துக்க சொல்லுங்க. ஒழுங்கா 100 ரூபா குடுறா. சின்ன பையன் தானே நீ, உனக்கு என்ன செலவு இருக்கு? போ ஓடி போ. ஹரிஷே இங்க வாடா. அந்த ஃபேனை போட்டு விடு. அட பாவி, அண்ணனும் அப்போ வந்துட்டு சாவடிக்கிறான். ஹரிஷே கம்மியாடா. அந்த போன் மட்டும் எடுத்துக்குறா. குடிக்க கொஞ்சம் தண்ணி எத்தனவா. டேய் ஹரிஷ், ரிமோட்டை குடுறா. டேய் பாத்துன்னு தானே இருக்கேன். ஏய் அப்புறம் பாரு. என்னடா மார்க் எடுத்துக்கற? படிக்க சொன்னா ஒழுங்கா படிக்கறியா? ஏமா ஏமா பொறுமையா அடிக்கிற? வேகமா அடிமா. ஒழுங்கா படிப்பியா நீ? வலிக்குது மாமா. பெரியமா இல்ல போர்டு மட்டும் போயிடுச்சு, அது மட்டும் மாத்திருக்கேன். எனக்கு காசு நம்ம கிட்ட எப்படி அவன் காசுலாம் கேட்பான்? அந்த போர்டு காசு மட்டும் கொடுத்துருங்கன்னு கேட்கலான்னு நினைச்சேன். பரவாயில்ல பெரியமா, நம்ம வீட்டுக்கு தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் போர்டு ரேட்டு 2000 ரூபா. பார்த்து சரி பெரியப்பா, வணக்கம், நான் போயிட்டு வரேன். என்னடா என்னாச்சு? அம்மா எலக்ட்ரீஷியன்லாம் கேட்டம்மா, லேபர் ஃபீஸு 800 ரூபா கேட்குறாங்க. 800 ரூபாவா? அதிகமேடா. உங்க பெரியப்பாவே கூப்பிடு, அவரு எலக்ட்ரிஷியன் தானே, காசுலாம் வாங்க மாட்டாரு. அட ஆமால, சரிம்மா நான் கூப்பிட்டு வரேன். புது ஃபேன் பெரியப்பா, ஃபாஸ்ட்டாகவே சுத்த மாட்டேங்குது. ரிப்பேர் பண்ணுறவங்களாம் கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டோம். அவங்க அந்த ஃபேன் சைடு எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு போர்ட் சைடு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இரு வரேன். தம்பி ரெகுலேட்டர் 2ல இருக்குப்பா, 4ல வச்சுதான் ஃபாஸ்டா சுத்தம். இது தெரியாம இவ்வளவு நாள் ஐயோ. சரி எனக்கு ஜிபே பண்ணி விட்டுறேன்னா. என்னது பெரியப்பா? 1000 ரூபா, வெளிய ஆளுக்கு 1500 ரூபா. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சப்ப 1000 ரூபா. சுத்தி விட்டதுக்கா? லேபர் ஃபீஸ். கடவுளே, 12th முடிச்சுட்டு என்ன படிக்கலாம்? இன்ஜினியரிங். அம்மா நான் முடிவு பண்ணிட்டேன், இன்ஜினியரிங் படிக்கலான்னு இருக்கேன். இன்ஜினியரிங்கா? உங்க அண்ணனும் இன்ஜினியரிங் தான் படிச்சான். ஹாய் गाइस, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். பேசாம ஆர்கிடெக்ட் படிக்கலாமா? டாக்டருக்கு படிக்கலான்னு இருக்கேன். டேய் அதுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணும்டா. அப்போ வேணாம். பேசாம விஸ்காம் படிச்சு டைரக்டர் ஆயிடலாமா? என்னடா சாக்லேட்டு? அண்ணனுக்கு வேலை கிடைச்சிச்சு. காலேஜ் இப்பதானே முடிச்சிங்க, அதுக்குள்ள எப்படி வேலை? நேத்து படிச்சு முடிச்சேன், இன்னைக்கு வேலை. எங்க இன்ஸ்டிடியூட்ல 100% பிளேஸ்மெண்ட் இருக்கு. முடிச்சதுமே வேலையா? நான் என்ன காலேஜ் என்ன கோர்ஸ்? நான் ப்ளீஸ் என்னையும் சேர்த்து விடுங்க. நான் ப்ளீஸ். சரா கூட்டு போறேன். அப்படி என்ன கூப்பிட்டு போன இடம் தான் ஆரணி சேவூர்ல இருக்க நேத்ரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆப்டோமெட்ரி. இவங்க நல்ல குவாலிட்டியா பெஸ்டா கொடுக்கணும்னு ஒரே ஒரு கோர்ஸான ஐ கேர் விஷனை பத்தி படிக்கிற பிஎஸ்சி ஆப்டோமெட்ரிக் மட்டும்தான் எடுக்கிறாங்க. அதனால படிக்கும் போதே நல்ல இடத்துல இன்டர்ன்ஷிப் அண்ட் படிச்சு முடிச்ச உடனே வேலை. நீங்களும் 12th முடிச்சுட்டு எங்க சேர்றது, என்ன கோர்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியாம இருந்தீங்கன்னா நேத்ரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆப்டோமெட்ரியில கண்டிப்பா ஒரு என்கொயரியை போடுங்க. இவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் தான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன். பாய். டேய் ஹரிஷே, என்னப்பா? இந்தா என் ஃப்ரெண்டு கொடுத்தான். ஊர்ல தோப்புல பறிச்ச மாம்பழம் செம்ம டேஸ்டா இருக்கும். எப்பா இது காயாகுதுப்பா. ஒரு வாரத்துல பழுத்துரும், அப்புறம் சாப்பிடு. ஒரு வாரம் வெயிட் பண்ணுவா. மா இந்தாம்மா மாம்பழம், அப்பா குத்தாரு, காயாகுது, பழுகவே இல்லை. டேய் போயிட்டு அந்த அரிசி டம் இருக்கு பாரு, அதுல போடு. அரிசியில போட்டா? அரிசியில போட்டா சீக்கிரம் பழுத்துரும். அப்படியா? சரி பாத்துருவோம். The next day. இன்னும் கொஞ்சம் தான், நாளைக்கு பார்த்தா சரியா இருக்கும். சூப்பரா பழுத்துச்சே. அப்பா ஒரு வாரம் சொன்னாரு, 4 நாள்ல பழுத்துச்சே. சாப்பிடுவோம். பின்னாடி இருக்கிற பேப்பர்ல 10 மார்க் கொஸ்டின் இருந்திருக்கு, பார்க்கவே இல்லை.
10 மார்க் போச்சு. அடி பாவி 10 மார்க் கொஸ்டின் இப்படி அநியாயமா விட்டியடி. போச்சா, நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்க போறேன். சரி, இந்த கொஸ்டின் ஆன்சர் என்னடி? ஆப்ஷன் சி. ஐயோ, பி எழுதிட்டேன்டி. போடி, சென்ட்டை மிஸ் பண்ணிட்ட. நல்ல வேலை அவன் சென்ட்டம் வாங்கலை. என்னடா பாஸ் ஆயிடுவியா? பார்த்துருவோம். 14 1 மார்க்கில் 5 தாண்டா தெரிஞ்சுது. மீதி ஒரு 9ல் ஒரு 5 கரெக்டாக இருக்காது. 9ல் 8 இருக்குண்டா. 8ஆ? ஓகே, 8 + 13. ஓகே மச்சான், 2 மார்க்கில் 4 அட்டன் பண்ணிட்டேன். 4மே கரெக்டு. மற்ற எல்லாமே அட்டன் பண்ணிட்டேன். எவ்வளோ வரும் தாண்டா தெரில. அட்டன் பண்ணிட்டல, எல்லா கொஸ்டினுக்கும் 1 மார்க் போட்டுருவாங்க. ஓகே, 5 மார்க்கில் ஒன்றுமே தெரில எனக்கு. அட்டன் பண்ணதுக்காக 1 மார்க் போட்டால் உண்டு, 5 மார்க். 8 மார்க்கில் இந்த கொஸ்டின் எழுதிட்டேன். இந்த கொஸ்டின் தெரியுமா? எழுதிட்டியா? அதுவா, அட்டன் பண்ணுமேன்னு ஹால் டிக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்களே, அது எழுதி வச்சிருக்கேன்டா. 5 மார்க் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இவனுங்க இவ்வளவு லேட் ஆக்குறானுங்க? டேய், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஹரிஷ் புது பேட் வாங்கிட்டான்டா. ஐய் சூப்பரு. இன்னைக்கு ஜாலியா இருக்க போகுது. ஏய், ஹரிஷ் சொன்னான்டா. பேட்டை கொடு. ஏய், ஃபைபர் பேட்ரா, ஒடவே ஒடியாதுடா. அடிச்சா ஸ்ப்ரிங் பேட் மாதிரி 6 போகும். சரி, விளாட்லாமா? போடுறா. டேய், கவர் பிச்சாடுறா. ஐயோ, அதை மறந்துட்டேனே. இப்போ போடு. வா வா, இந்தா. போங்கடா, போர் அடிக்குது. அவுட்டே ஆக்க மாட்டீங்க. 78 அச்சா வின்னு டிக்ளேர். போங்க. சரி சரி, அப்ப நான் ஆடுற கூட. புது பேட்ல யாருக்கும் தர மாட்டேன். நீ வேணா பழைய பேட்ல ஆடு. அவுட்டே. அவுட்டு. டேய், அவன் பேட்டை பாத்தியா? தொட்டாலே 6 போகுது. இந்த பேட்ல எவ்வளவு அடிச்சாலும் போக மாட்டேங்குதுடா. கேட்ச் ஆயிருதுடா. அவன் பேட்னால தானடா அவன் ஸ்கோர் வச்சான். எங்க வாங்கினேன்னு கேட்டா கூட சொல்ல மாட்டான்டா. ஹரிஷே, எனக்கு மட்டும் சொல்றா, இந்த பேட் எங்கடா வாங்கின? சரி, ஆகிட்டே சொல்லாத. உனக்கும் இந்த பேட் வேணும்னா இதோ இங்க தெரியல டேக் பாயிண்ட், இதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோ. நம்ம மட்டும் 6 அடிச்சிட்டு இருக்கலாம். ஐயோ, டேய் மச்சான், அங்க வர்றா. டேய், நானும் காலையில இருந்து பாத்துனுக்குறேன். என்னடா போறவங்க வரவங்க பார்த்து சிரிச்சுனுக்குறீங்க? எதுக்குடா சிரிக்கிறீங்க? அதுவா? ச்சே, அம்மா, ஐயோ. மச்சான், 250 கம்பெனி ஏறி இறங்கிட்டேன்டா. ஒருத்தன் கூட வேலை தர மாட்டானுங்கடா. மாமா, எனக்கும் தான்டா. எந்த காலேஜ்னு கேக்குறானுங்க. காலேஜ் பேரை சொன்னா மதி கூட மாட்டானுங்கடா. மனசே கஷ்டமா இருக்குதுடா. எனக்கும் தான். சரி வா, நம்ம போய் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். அதான் இங்க வந்தோம். சரி, இங்க என்ன இருக்கு? இவங்க எல்லாம் பார்த்தா ஜோக்கர் மாதிரி இருக்கா? ஆமா. அங்கிள், அதோ தெரியுதுல ஒரு பில்டிங்கு, அதுதான் எங்க காலேஜ். லைன்ல காலையில இருந்து கஷ்டப்பட்டு அட்மிஷன் வாங்குறாங்களே, அவங்க எல்லாம் பார்த்தாலே சிரிப்பு வந்துறாங்க. டேய் மச்சான், இவரும் ஜோக்கர் தான்டா. நம்ம பையன் எப்போ சித்தி வீட்டுக்கு போனானோ அப்பத்துல இருந்தே வீடு அமைதியா இருக்கு. 10 நாள் இருக்குமா? 10 நாளும் மனசு நிம்மதியா, முக்கியமா வீடே அமைதியா இருக்கு. ரத்த கொதிப்பேன் மாமன் ரத்த கொதிப்பேன் ஒத்த கல்ல போட்ட கல்ல மறுபடியே ஃபீவர் வந்தா குடி சிறப்பே மைக்கபொடி அவன செருப்பாலடி மைக்கபொடி அவன செருப்பாலடி மைக்கபொடி come on let's sing together மைக்கபொடி அவன செருப்பாலடி. ஓகே गाइस, என் பாட்டை ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கான்சர்ட்ல வந்து சந்திக்கிறேன். Thank you, bye bye. அப்பாடி. இது இருக்கவே தாண்டா வீடு அது நடந்து விட்டால் குடுப்பா, சும்மா கத்திட்டு இருக்க. நல்லா இருக்குடா. ஆமா, நல்லா தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணா கீழே டேக் ப்ராடக்ட்ல கொடுக்குறேன். கிளிக் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க.